ரெண்டாவது ஷேப் த மைண்ட், மனச ஷேப் பண்ணுங்க. நீங்க ஒரு சிற்பி நினைத்துக் கொள்ளுங்க. உங்க கையில உளி கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அந்த உளியை வைத்து ஒரு சிற்பி ஒரு அலங்கோணமான கல்லை அழகான சிற்பமாய் மாற்றுகிறதை போல உருவாக்குகிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஷேப் பண்ணணும் பிள்ளைகளை. எதை வச்சு ஷேப் பண்ணணும்? பிப்ளிக்கல் வேல்யூஸ். ஷேப் த மைண்ட் பை த பிப்ளிக்கல் வேல்யூஸ். வசனத்தை வச்சு, சரித்திரங்கள், வேதாகம சரித்திரத்தை வைத்து நீங்க பிள்ளைகளை ஷேப் பண்ணிட்டே வரணும். அப்பதான் அந்த பிள்ளைகளை எதிர்கால திருச்சபைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், ஃபோக்கஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் சில்ட்ரன். படிக்க வைக்கிறோம் பிள்ளைகளை, அப்படிதானே? 9th படிக்கும் போதே நீட் கோச்சிங் அனுப்புறோம். இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் டாக்டர் ஆகணும். அவன் 9th படிக்கும் போதே ஜேஇ கோச்சிங் அனுப்புறோம், எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டி அனுப்புறோம். அவன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கூட வரவிடாம அவன் கிளாஸ் வச்சிருக்கான். வச்சிருக்கானா இல்லையா? வச்சிருக்கான். நீங்களும் 1.5 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பீங்க. அதனால நீங்க மட்டும் அவனுக்கு ஸ்கூல்ல விட்டுட்டு வந்திருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை அவன் சர்ச்சில் போய், அவன் நீட்ல போய் படிச்சு அப்படி டாக்டர் ஆக வேண்டாம்னு ஒரு பெற்றோர் சொல்லணும். அமைதியா இருக்கீங்க? இல்ல பாஸ்டர், நீட்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், நான் டாக்டர் நினைச்ச முடியல, பிள்ளையாவது டாக்டர். நான் சொன்னேன், அப்படி ஒரு டாக்டர் வேண்டாம். சொல்லுங்க, உங்க பிள்ளை டாக்டர் ஆக்க ஒரு ஆண்டவர். நாளைக்கு அவன் படிப்பான், எம்எஸ்சி, எம்சிஹெச், டிஎம் என்னெல்லாமோ படிப்பான். ஆனா சர்ச்சுக்கு போக மாட்டான். ஐஐடில போய் எம்டெக் படிச்சுட்டு வருவான், பிஹெச்டி படிப்பான், புதுசா அவனை கண்டுபிடிப்பான், உலகம் அவனை தூக்கி கொண்டாடும். ஆனா சபைக்கு ஆபத்தான கிறிஸ்தவனா இருப்பான். நான் உங்களுக்கு சொல்றேன், சர்ச்சுக்கு போகாத எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அவன் எதிர்கால திருச்சபைக்கு ஆபத்தானவன். ஒத்துக்கிறீங்களா? அத இப்ப உங்க கையிலும் என் கையிலும் கத்தி இருந்தா என்ன பண்ணுவோம்? ஃப்ரூட்ஸை வெட்டுவோம், கேக்க வெட்டுவோம், தலைகீழ வைப்போம், அப்படிதானே? ஒரு அரலூசு கையில கத்தியை கொடுத்தா, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்க மன்னிச்சுக்கொள்ளுங்க, ஒரு சைக்கலாஜிக்கலி டிப்ரெஸ்ட் ஒருத்த கையில கத்தி கொடுத்தா என்ன பண்ணுவான்? என்னன்னாலும் பண்ணுவான். ஒன்னு அவனை குத்துவான், அல்லது நம்மளை குத்துவான், அப்படிதானே? இந்த சர்ச்சுக்கு போகாதவன்லாம் இவன் தான். இந்த ஆராய்ச்சி சொன்னல அவன் தான். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. பெரிய என் பையன் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் பாஸ்டர், ஐடில இருக்கிறான். என் பையன் சிஎம்சில அவன் தான் ஹெச்ஓடி, அவன் தான் பெரிய டாக்டர். சர்ச்சுக்கு போறானா? அதாவது எல்லாரையும் நான் சொல்ல, சில பேருக்கு தவிர்க்க முடியாத வேலை இருக்கும், அதை நான் சொல்லல. அன்எக்ஸ்பெக்டட். சில உயர் அதிகாரிகளுக்கு அப்படி இருக்கும், சில பேருக்கு டியூட்டி இருக்கும். எத்தனை பேரு ஆன் கால்ல செல்போனை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வராங்க, நான் பார்த்திருக்கேன். ஆன் கால்ல எஞ்சி வெளியே போவாங்க. எனக்கு அது முதல்ல தெரியும். முதல்ல போன ஒரு ஆளை திட்டான் நான் தெரியாம. டாக்டர்னாலும் சர்ச்சுக்குள்ள நீங்க எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஆர்வ கோடால அவர் திட்டிட்டு, அவர் அப்படிதான் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்க இடையில போன் வருதுன்னு நினைச்சு போகல, நான் டியூட்டி, நான் நியாயப்படி வந்திருக்க கூடாது, நான் ஆன் கால், நான் வந்துட்டேன். எது எமர்ஜென்சி தேர்டா ஃபோர்த்தா எதை சொல்வீங்களே, தேர்ட் கால், நான் கண்டிப்பா அட்டன் பண்ணாட்டி 4th கால், ஏன்னா என்னோட சீனியருக்கு போயிடும். அதனாலதான் எந்திரிச்சு என்ன செய்யறேன். அப்ப ஐ ரெஸ்பெக்ட் த கமிட்மெண்ட். புரியுதா நான் சொல்லுது? புரியுதானே? ஆவிக்குரிய வாழ்க்கை, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, இங்கிலீஷ், கண்ட கழுதிக்கெல்லாம் டியூஷன் அனுப்புறீங்க. என்னைக்காவது ஃபீஸ் குறித்து பாஸ்டர் பைபிள் ஸ்டடி நடத்த சொல்லியிருக்கீங்களா? பாஸ்டர் ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கங்க, பிள்ளைக்கு ஒரு பைபிள் ஸ்டடி எடுங்க பாஸ்டர் அப்படின்னு ஒருத்தனாவது வருவான்னு பார்க்க இதுவரை ஒருத்தர் கூட என்ன செஞ்சதில்லை. ஃபீஸ் கூட வேண்டாங்க, கூட்டு வந்து சர்ச்சில் விட்டு பைபிள் ஸ்டடி எடுங்க பாஸ்டர், ஏதோ 6 to 7 சொன்னீங்களே ஒன்று வச்சுக்கோங்க கூடவே அப்படி என்னைக்கா சொல்லியிருக்கமா? ஏன் சொல்லல? மனசு வரல நமக்கு. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் கவனம் செலுத்துங்க, உங்க பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர் பூமியின் உயர்ந்த இடங்கள்ல கொண்டு போய் உயர்த்தி வைப்பார். எல்லாரும் தலை தூக்கி பார்க்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் கர்த்தர் வைப்பார். அவருக்கு புரோட்டோகால்லாம் கிடையாது. என்ன, ராஜா வீட்டுல பிறந்த ஒருத்தன் தான் ராஜா வாங்கின புரோட்டோகால்ஸ் அவருக்கு கிடையாது. ஆடு மேய்க்கிற ஒருவனை கொண்டு போய் சிங்காசனத்துல கர்த்தர் உட்கார வைப்பார். ஆடுகளின் பின்னே போன எண்ணெய் ஆட்டு மந்தை விட்டு எடுத்து பிரபுக்களோடு கூட கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார். இருக்கல அவன் தான் நம்பர் 1. ஆனா அவனை கம்பேர் பண்ணி சொல்றான், இந்த பிரபுக்களோடு கூட உட்கார்றதுக்கு நான் தகுதி கிடையாது. அவங்க எல்லாம் ராஜ பரம்பரையில பிறந்தவங்க, நான் ஆடு மேய்க்கிற தொழில் செய்தவன், என்னை இந்த சிங்காசனத்தை உட்கார வைத்தது என்னுடைய ஆண்டவன். ஒரு ஆமீன் சொல்லி சொல்லலாமா? ஷேப் த மைண்ட். பிள்ளைகளுக்காக நீங்க பிள்ளைகளுடைய மனசை உருவாக்குங்க. வீட்டுல வயதானவர்கள் இருப்பது சந்தோஷம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வயதானவர்களை பாரமாக நினைக்க கூடாது. அவங்க எல்லாம் சிற்பிகள். அவங்க தான் பிள்ளைகளை உருவாங்க. நிறைய நேரம் இப்ப நீங்களாம் 2 பேரும் ஒர்க் பண்றீங்க. நீங்க எந்திரிச்சு கிளம்பி போறதே உங்களுக்கு பெரிய பாடு, அப்படிதானே? இதுல எங்க பிள்ளைகளை கவனிக்க?
கவனிக்க முடியாது. உங்களுக்கு பிள்ளைகள் உட்கார்ந்து சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? பிள்ளைகளுக்கு கதை சொல்லிக் கொடுக்க டைம் இருக்கா உங்களுக்கு? பைபிள் ஸ்டோரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியாது. அதற்காகத்தான் ஆண்டவர் வீடுகளிலே வயதானவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லி சொல்லுங்க. சோ அவங்கள சொல்லுங்க, போய் தாத்தாட்ட படி, பாட்டி கிட்ட உட்கார்ந்து படி, அவங்க விசுவாசத்தை கற்றுக்கொள், அவங்க எப்படி சவால்களை இயேசுவை நம்பி சந்தித்தார்கள் என்பதை கேள், அவங்க எப்படி பைபிளை வாசித்தாங்கிறத நீ கற்றுக்கொள். ஆலயத்திற்கு எவ்வளவு ஒழுங்காக போனார்கள், ஆண்டவரை எவ்வளவு இறுக பிடித்துக் கொண்டார்கள் என்பதை அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய கற்றுக்கொள். நீ பில்லி கிரஹாம், டிஎல் மூடி, ஹட்சன் டெய்லர் எல்லாம் பார்க்க வேண்டாம். அவங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியாது. கண்களுக்கு முன்பு நடமாடுகிற உங்கள் வீடுகளில் இருக்கின்ற அனுபவம் உள்ள மனிதர்களை நீங்கள் பார்த்து கற்றுக்கொள் என்கிற ஒரு சத்தியத்தை பிள்ளைகளுக்கு சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கோம். ஒரு ஆமென் சொல்லி சொல்லாமா? அதான் ஷேப்பிங் த மைண்ட். நீங்க டீச் பண்றீங்களா? டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, ப்ரொஃபசர்ஸ் இருப்பீங்க. நீங்க யூ ஆர் நாட் டீச்சிங் யுவர் சப்ஜெக்ட். நீங்க கெமிஸ்ட்ரி டீச் பண்ணல, நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டீச் பண்ணலன்னா சுப்பிரமணியம் பண்ணுவாரு, அப்படிதானே? அப்துல் காதர் பண்ணுவாரு, உங்களோட பெஸ்டா கூட பண்ணிட்டு போவார் அவரு. ஆனா அவர்களை யூ ஆர் மேக்கிங் பீப்புள் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அடுத்த சந்ததியை உருவாக்குகிற கிருபை தருவார். உங்க ஸ்கூல்லயோ உங்க காலேஜ்ல உட்கார்ந்து இருக்கிறவன் நாளைக்கு ஒரு பெரிய அதிகாரியா வரலாம், ஒரு அரசியல்வாதியா வரலாம், தேசத்தை ஆளுகிற ஒரு மனிதனை வரலாம், ஒரு மிஷனரியாக வரலாம், ஒரு பெரிய திருச்சபையின் மேய்ப்பனாக அவன் வரலாம். அவனுடைய எதிர்காலம் உங்களுக்கு எப்படி என்று சொல்லி தெரியாது. ஆனால் அவனை உருவாக்குகிற பொறுப்பை கிருபை கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, அதை நான் உண்மையாக செய்வதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று கேட்கணும். மூணாவது, சப்ளிகேட், ப்ரே ஃபார் தம். அவங்களுக்கு ஜெபம் பண்ணு. செத்த மாடல் மாதிரியை காண்பீங்க, ஷேப் த மைண்ட், மனசை உருவாக்குங்க. மூணாவது, சப்ளிகேட், ஜெபம் பண்ணு. டெய்லி பிள்ளைகள் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. பண்ணுவீங்க நினைக்கிறேன். எத்தனை பேர் பண்றீங்க? டெய்லி பிள்ளைகள் தலையில கை வச்சு டெய்லி ஜெபம் பண்ணு. பண்ணாதவங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. எத்தனை வயசானாலும் பரவாயில்ல. உங்க பிள்ளைக்கு 55 வயசானாலும் அவன் உங்களுக்கு பிள்ளை தான், அப்படிதானே? ஒரு பழைய கதை உங்களை அடிக்கடி சொல்லியிருக்கேன்லண்ணா. ஒரு வயசான அம்மா எழுப்புறாங்களா தம்பி பையனை, தம்பி எந்திரிடா, 8:30 மணி ஆச்சு, ஸ்கூலுக்கு போகணும்டா, டீச்சர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க, உன்னை திட்டுவாங்கடா, எந்திரிடா, வேன் வந்துடும். அந்த பையன் யாருன்னா 57 வயசு ஹெட் மாஸ்டரும். இவர் தான் ஸ்கூலே திறக்கணும், தூங்கிட்டு இருக்காரு. 57 வயசு ஹெட் மாஸ்டர், ரிட்டையர் ஆயிருவார் 2 வருஷத்துல. ஆனா அவர் யார் தான்? அந்த அம்மாவுக்கு பையன், பெத்து வயிற்றுல 9 மாசம் சுமந்து எடுத்த பையன். சோ உங்க பிள்ளைக்கு எத்தனை வயசு ஆனாலும் பரவாயில்ல, போடு முழங்கால சொல்லுங்க, முழங்கால போட சொல்லுங்க. அவங்க தலையில கை வச்சு என்ன செய்யுங்க. அவங்க எவ்வளவு பெரிய, உங்களை விட பல மடங்கு பெரியவளாக இருந்தாலும் உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் அவர்களுக்கு வீணாய் போகாது. அது ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். ஆண்டவர், என் பிள்ளை உலகத்துக்கு போறான், படிக்க போறான், வேலைக்கு போறான், அவன் போகிற இடத்துல சாட்சியா இருக்கட்டும் ஆண்டவரே. அவன் போகிற இடத்துல உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. அவன் உங்களுடைய நாமத்திற்கு இழுக்கை கொண்டு வருகிற பிள்ளையாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவன் பக்தி உள்ளவனாக காணப்பட வேண்டும். நீர் அவனோடு கூட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை உருவாக்குகிறவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். ராமன் சொல்லி சொல்லாம எங்க அம்மா அதை பண்ணுவாங்க. 36 வயசுல விடோவானவங்க, 5 பிள்ளைகள், 5 பேர் தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. டீச்சர், அவங்க எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர். நான் என் லைப்ரரியில நிறைய பைபிள் வச்சிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான விலை வந்த பைபிள்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன் படிக்கிறதுக்கு. ஆனா ஒரு பைபிள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், தாம்சன் செயின் ரெஃபரன்ஸ் பைபிள். அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வாங்கி அம்மா வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டடி பைபிள். 400 ரூபா. நான் சொல்றது நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது, ஏர்லி 90s நான் சொல்றேன், 35 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த பைபிள் புதுசா வந்துச்சு. ஒரு அமெரிக்கன், அது வெளிநாட்டில் உள்ள பைபிள், இந்தியன் பிரிண்டிங் வந்தது, ஹார்ட் பவுண்டு வந்துச்சு. 400 ரூபா. அவங்களுக்கு சம்பளமே 4000 ரூபாய் 5000 ரூபாய் தான் இருக்கும். அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சருக்கு. நான் அந்த பைபிளை வாங்க ஆசை, ஆனா 400 ரூபாய் மொத்தமா கொடுக்க முடியாது. என்னடா பண்ணு யோசிக்கும் போது தான் அந்த அண்ணன் சொல்லியிருக்காரு, டீச்சர் எடுத்துட்டு போங்க, நீங்க 4 மாசமா கொடுங்க, நீங்க மொத்தமா கொடுக்கணும் அவசியம் இல்லை, பிள்ளைகள் தானே வாங்கிட்டு போறீங்க, எடுத்துட்டு போங்கன்னு. அதை வாங்கி கொடுத்து அவங்க கையெழுத்து போட்டு எனக்கு நான் வச்சிருக்கேன் எங்க வீட்டுல. எங்க வீட்டுக்கு வந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 400 ரூபீஸ், அதுவும் மொத்தமா கொடுக்க முடியாம 4 இன்ஸ்டால்மெண்ட்ல 100 ரூபாய் கொடுத்து, நான் 18-19 வயசுல இருக்கும் பொழுது எனக்கு வாங்கி கொடுத்த பைபிள் அவங்களுக்கு உள்ள. அவங்க ஒரு நாள் இங்கிலீஷ் பைபிள் படிச்சது கிடையாது, தமிழ் பைபிள் தான் வாசிப்பாங்க. ஆனா பிள்ளைகள் பைபிளை படிக்கணும். சும்மா சாதாரண பைபிளை படிச்சுட்டு போயிடக்கூடாது. அன்னைக்கு நான் ஊழியத்துக்கு கூட ஒப்பு கொடுக்கல. தாம்சன் செயின் ரெஃபரன்ஸ் பைபிள்ங்கிறது அது ரொம்ப டீப் ஸ்டடி பைபிள்ஸ்ல ஒண்ணு. நிறைய குறிப்புகள் இருக்கும், யூஸ் பண்ண ஆட்களுக்கு தெரியும். அதை 400 ரூபாய் கொடுத்து இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்து வாங்கி கொடுத்து என் பிள்ளைகள் வசனத்துல வளரணும் அப்படின்னு நினைச்சாங்க பாருங்க.
அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஊழியக்காரனை வச்சிருக்காரு என்ன ஆண்டவர். நான் பெரிய இறையியல் கல்வி நிறுவனங்களில் படித்ததினால் ஊழியக்காரனாக இல்லை, அல்லது ஆண்டவர் வைத்த அழைப்பின் மேல் அழைப்பை வைத்ததினால் மட்டும் ஊழியக்காரனாக இல்லை. அந்த அழைப்பு வரும் என்று சொல்லி தெரியாத ஒரு ஏழை தாய் உருவாக்கின அந்த உருவாக்கத்தை கர்த்தர் எப்பொழுதுமே கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லி சொல்லலாமா? நீங்க நிறைய பேர் ஸ்டடி பைபிள் படிச்சிருக்க மாட்டீங்க, ஆனா பிரசங்கம் கேட்கறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, உங்க பிள்ளைகளை உருவாக்குங்கள், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், உங்க பிள்ளைகளுக்கு பைபிள் வாங்கி கொடுங்க. 4000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்களா இல்லையா? 300 ரூபாய்க்கு யாரும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்களா? 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து பாருங்க, உங்க பிள்ளை போடட்டும். எவ்வளவு எக்ஸ்பென்சிவா ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க. காலேஜ் போறாங்கன்னா பேக் எவ்வளவு எக்ஸ்பென்சிவா வாங்குறீங்க, ஷூஸ் வாங்கி கொடுக்குறீங்க, அமெரிக்கன் டூரிஸ்ட் ட்ராலி வாங்கி கொடுக்குறீங்க. ஏன் பைபிள் மட்டும் ஓசியில வாங்கி கொடுக்குறீங்க? நாங்க எங்க பாஸ்டர் வாங்கணும்? கிடியன்ஸ்ல பைபிள் கிடைக்குமா? நான் உங்களுக்கு சொல்றேன், 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து காலேஜுக்கு போகிறவங்க பிள்ளைகளுக்கு ஸ்டடி பைபிள் வாங்கி கொடுத்து அனுப்புங்க. அல்லேலூயா. அமைதியாயிட்டீங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏதோ கோவத்தை திட்டுறா நீங்க நினைக்க வேண்டாம். இதுவரை ஸ்டடி பைபிள் உங்களுக்கு எல்லாம் 3000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுக்க முடியும். இன்ஸ்டால்மெண்ட் தேவையில்லை, ஒரே இதுல உங்களால வாங்கி கொடுக்க முடியும். என்றைக்கோ வாங்கி கொடுத்த ஒரு பைபிள் இல்ல. என் பிள்ளைகள் சத்தியத்திலே வளரட்டும், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும் என்கிற பாரம் உங்களுக்கு வரும் பொழுது, அவன் உலகத்துல எந்த மூலைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் இந்த சத்தியம் அவனை காக்கிறதாய் காணப்படும். இதனுடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டது. கமிட்மெண்ட். எங்க சந்ததிகளுக்கு நீ கொடுத்த அர்ப்பணத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் அவரது அந்த அர்ப்பணிப்புக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அர்ப்பணிப்பில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது நல்லா படிப்பாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க, உயர்ந்த இடத்துக்கு போவாங்க. ஆனா இயேசுவை விட மாட்டார்கள், இயேசுவை பிடித்துக் கொள்வார். அதுதான் நமக்கு சந்தோஷம். உங்களுக்கு அதான சந்தோஷம்? அதுதான் சந்தோஷம் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. So focus on commitment, focus on spirituality of your children. உங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேல் கவனம் செலுத்துங்க. பைபிளை வாசிக்காட்டே அடிங்க. அல்லேலூயா. என்ன பிள்ளைகள் இல்லைங்கிற தைரியத்துல சொல்றோம், எல்லாம் மேல இருக்காங்க. என்ன தீப்தி இருக்கா, டீன்ஸ்லாம் அங்க இருக்கிறான். பைபிளை வாசிக்கலனா ஸ்கூலுக்கு போகும்போது கேளுங்க, பைபிள் வாசிக்க கேட்கல, ஒரு அடி கொடுத்து அனுப்புங்க. வேன்ல யாருக்குன்னா நீங்க கொடுக்குற அடியில மறுநாள் பைபிளை வாசித்து அவன் போகணும். அல்லேலூயா. பைபிளை ஸ்டான்லி அங்கிள் சொல்லியிருக்காரு, பிளெஸிங். அவர் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது 2-3 பேரு நியூ டெஸ்டமெண்ட பாக்கெட்ல வச்சுட்டு ஒரு பீரியட் முடிஞ்சு ஒரு ஃபேக்கல்டி போய் அடுத்த ஃபேக்கல்டி வர்ற அந்த 5-7 நிமிஷத்துல உட்காந்து பைபிளை வாசிப்பாராம். அவர்லாம் இன்னைக்கு பைபிள் ஸ்காலர். நீங்க ஸ்கூல்ல போய் இன்டர்வெல்ல படிக்கலாம் நான் சொல்லல, அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆள்லாம் இருக்க வேண்டாம். வீட்டுல படிங்க. ஒழுங்கு என்ன எவ்வளவு டயர்டானாலும் 2 தோசை சாப்பிட்டு தானே தூங்குறோம். என்ன ரொம்ப டயர்டா இருக்கு, நீங்க சாப்பிட மாட்டேன்னு தூங்கிருக்கீங்களா? யாராவது தூங்குறதுனால உங்க அம்மா விட மாட்டாங்களா? தம்பி பாலாவது குடிச்சிட்டு படுறா, ஓட்ஸையாவது குடிறா. ஒரு டம்ளர் ஓட்ஸ் வந்து 2 சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரி. இவன் 2 டம்ளர் ஓட்ஸை குடிச்சிட்டு தூங்குவான். அப்படிதானே? எவ்வளவு பசிச்சாலும் எவ்வளவு தூக்கம் வந்தாலும் சாப்பிடாம தூங்குறோமா? இல்ல. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சாப்பிடாம வேலைக்கு போறோமா? கெட்டியாவது எடுத்துட்டு போறீங்களே. பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு எடுத்துட்டு போறீங்களா இல்லையா? பஸ்ல சாப்பிடுவோம் அப்படின்னு எடுத்துட்டு போறீங்களா? ஏன் பஸ்ல பைபிள் வாசிக்கல? வீட்டுல தான் வாசிக்க டைம் இல்ல, ஏன் பஸ்ல வாசிக்கல? ஏன் ஓகேங்க பகல்ல முடியலங்க, உங்களுக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க, வீட்டுல திரும்பி வந்து ஏன் வாசிக்கல பைபிள்? ஏன் உங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியல? இப்படி எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? எங்களுக்கு ஆசீர்வாதம் தாருன்னு கேட்ட உடனே கொடுத்துட மாட்டாரு. பிராஸ்பரிட்டி நம்ம நம்பல. என்ன இயேசு உன்னை தூக்கி கொண்டு போய் எங்கேயோ உட்கார வைப்பா, நீ வாழாக்காமல் தலையாக்குவார்னு பிரசங்கம் பண்ற பாஸ்டர் கிடையாதுன்னா நம்ம சர்ச்சை அந்த சர்ச்சை கிடையாது. ஆசீர்வாதத்தை மட்டும் கண்ணை மூடிட்டு கேட்டு விட்டு போகிற குருட்டு கிறிஸ்தவனாய் நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆனால் இந்த நிபந்தனைகளை யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று ஜெபமே பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை தருவார், உயர்ந்த இடங்களை தருவார், பொறுப்புகளை தருவார், 4 பேருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார், சொத்துக்களை கர்த்தர் தருவார். இதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா என்ன செய்திருக்கிறார்? So focus on commitment.
ஆமென்.